இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு என் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ற வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி கருப்புக்கு கமெண்ட்ரி பண்ணுவாரு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ரத்னாவை கேட்ட ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த ப்ரமோஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ. மொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பா லோகேஷ் கனகராஜ் உங்களுக்கு ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். எனக்கு நீங்க ஃப்ரெண்டு, நான் சொன்னா நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, தயவு செஞ்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணிருங்க. அந்த அருண் மாதேஸ்வரன் ஷூட்டு முடிஞ்சு போச்சு, நான் பார்த்தேன். ரேப் எல்லாம் கேக் வெட்டினீங்க, பேட்ச் ஒர்க் எடுப்பார் அவரு. அதான் ஒரு சினிமாவின் ஜீனியஸ் ஆச்சு. நீங்க எல்லாமே ஒரு பேட்ச் ஒர்க் எடுக்கட்டும், ஆனா ஷேவ் பண்ணிருங்க. நல்ல கலையா இருப்பான் லோகேஷ் அப்படின்னு. இப்ப லோகேஷ் மூஞ்சியை 2 வருஷமா நான் தேட வேண்டியிருக்கு. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் அது. அண்ட் இன்னொரு தகவலும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாம் லோகேஷை தேடி சுத்தி போட்டு அடிச்சிருந்தாங்க, எங்க லோகேஷ் ஓட்டு போட போலியான்னு. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு, அது எனக்கு தெரியும், அதனால சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவரே சொன்னா நல்லா இருக்காது. நான் ஓட்டு போட்டு பாம்பேக்கு கமெண்ட்ரி பண்றதுக்காக போனேன். அவரு சென்னையில ஒரு வேலையை முடிச்சுட்டு ஓட்டு போடுறதுக்காக கோயம்புத்தூர் போனாரு. ஏர்போர்ட்ல மீட் பண்ணிக்கிட்டோம். கட்டி பிடிச்சி பாசமா நல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என் ஃபிளைட்டுக்குள்ள ஏற போப்போ பார்த்தா இவரை 4 பேர் இழுத்துன்னு போறாங்க. பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபிளைட் அவரால் பிடிக்க முடியல. ஸோ ஓட்டு போட போனாரு, அவரால் போட முடியல. ஸோ இந்த உண்மை உலகத்துக்கு சொன்னதுக்காகவாது நீங்க ஷேவ் பண்ணணும். ஸோ ஐ எம் விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். May 8 இந்த படம் வருது, தியேட்டர்ல போய் சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ்டர் மகேந்திரன், நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே நீங்களும் குழந்தையா இருக்கீங்க. உங்களை பத்தி பேசலன்னா கரெக்டா இருக்காது. நீங்க எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு உங்க வயசை கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்க தான் எல்லாருக்கும் அண்ணா. தமிழ் சினிமால கிட்டத்தட்ட SV சேகர் ஹீரோவா நடிக்கும் போதுலேருந்து இப்போ அவர் பையன் அஸ்வின் சேகர் ஹீரோவா நடிக்கிற வரைக்கும் நீங்க இருக்கீங்க. என்ன செதுக்கினதே அவர் தான் அப்படின்னு நீங்க சொல்ற இன்டர்வியூ பார்த்து நான் செதுக்கி இருக்கேன், என்ன செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் யுவர் இன்டர்வியூ, ஸ்பீச், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஃபிலிம்ஸ் எல்லாமே. நாட்டாமல்ல அந்த மாமா அந்த அக்கா கையை அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் உங்க கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடியே நான் வளர்ந்துருக்கேன், நீங்க ஆனா குழந்தையாவே இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற பயங்கரமான பிரேக் கிடைக்கணும். இந்த படத்துல உங்களுக்கு நல்ல ரோல் இருக்கும்னு நம்புறேன். God bless you and God bless the entire team. Thank you so much guys, all the best. நன்றி.